இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்களுக்காக அக்காவை மன்னிச்சிருங்கம்மா. அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாமா? என்ன அவளுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள மாதிரி அவ எனக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை மன்னிக்க முடியாது. அவ எனக்கு மகளே இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அக்கா, இந்த அநியாயத்தை கேட்டியாக்கா? என்ன நீ மகளே இல்லைன்னு துரத்தி விட்டியே, அவளும் அந்த துரோகி பையனும் இப்ப அந்த கிழவி வீட்டுல தான் போயிருக்காங்க. அந்த கிழவிதான் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கா. நிஜமாதான் சொல்றியா? ஆமாக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்பதான் போன் பண்ணி சொன்னாரு. நாம அவங்கள வீட்டை விட்டு துரத்தி விட்டா அந்த கிழவி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நம்மள அவமானப்படுத்திட்டு இருக்கா. நமக்கு பிடிக்காததை செய்யறதே அந்த கிழவிக்கு வழக்கமா போச்சு. இப்படிதான் பாசாங்கிற பேர்ல உன் பொண்ணுங்க எல்லாரையும் உனக்கு எதிரா திருப்பி விட்டுருக்கா. சந்திரா, நீ எப்பவுமே இப்படி தூண்டி விடுற மாதிரி தான் பேசிட்டு இருப்பியா? ஏற்கனவே அவ கோவத்துல இருக்கா. எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி பேசிட்டு இருக்க. இல்ல மாமா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அக்கா கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். சித்தி, அவங்கள அம்மா வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. அதுக்காக அவங்க ஹோட்டல்ல இருக்க முடியுமா? பாட்டி பேத்திங்கிற பாசத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அடைக்கலம் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? இப்படி எல்லாம் பேசி அந்த கிழவி செஞ்ச தப்பையும் துர்கா செஞ்ச தப்பையும் நியாயப்படுத்த பாக்குறீங்களா? அக்கா, உனக்கு எதிரா அந்த குடும்பமே இருக்கு, பாத்துக்க. சின்னத்த, இப்ப என்ன அத்தைக்கு குடும்பமேவா எதிரா இருக்கு? துர்கா ஏதோ கல்யாண விஷயத்துல தப்பு பண்ணிட்டா. இருந்தாலும் மன்னிச்சு ஏத்துக்கங்கன்னு தானே எல்லாரும் சொல்றாங்க. என்னமோ அத்தைக்கு எதிரா எல்லாரும் சதி செய்யற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. தயவு செய்து அத்தைக்கு தூபம் போடுறத முதல்ல நிறுத்துங்க பிளீஸ். போதும், எல்லாரும் பேசுறத நிறுத்துங்க. நான் அவளை தலை முழுகினதுதான். இனிமே அவளை இந்த வீட்டுல சேர்த்துக்கணுங்கிற பேச்சே இல்ல.